हाजिर हूं मैं कृतिका। खबरों में विस्तार से बात करेंगे, लेकिन उससे पहले सीधा चलते हैं इस वक्त तमिलनाडु के वेल्लोर, जहां पर केंद्रीय गृह मंत्री अमित शाह जनसभा को संबोधित कर रहे हैं और 9 साल की उपलब्धियां गिना रहे हैं। கட்டப்பட்டிருக்கும் புதிய பாராளுமன்ற கட்டிடத்திலே தமிழர்களின் தொன்மையான சோழ சாம்ராஜ்யத்தின் சின்னமான செங்கோலை மைய மண்டபத்திலே வைத்து சாதனை படைத்திருக்கிறது நம் அரசு। मित्रों, तीसरी बार भी 2024 में देश में फिर से नरेंद्र मोदी सरकार बनने वाली है। நண்பர்களே, மீண்டும் 2024 மூன்றாவது முறையாக நமது நரேந்திர மோடி அவர்களின் அரசு மீண்டும் உருவாக இருக்கிறது। परंतु मैं आपको विनती करने आया हूं कि 2024 में नरेंद्र मोदी जी को तमिलनाडु का आशीर्वाद मिले और 25 से ज्यादा सीटें तमिलनाडु में एनडीए जीतकर मोदी जी प्रधानमंत्री बने। நண்பர்களே, 2024 என்ன சிறப்பு இருக்கணும்னா தமிழ்நாடு மக்களின் ஆசீர்வாதத்தோட 25 பாராளுமன்ற தொகுதிகளை நீங்கள் வென்று கொடுக்க வேண்டும்। मित्रों, आज सुबह में संगठन की बैठक कर आया हूं। हमारे प्रदेश अध्यक्ष अन्नामलाई ने जिस प्रकार से संगठन बनाया है, मुझे पूरा विश्वास है कि तमिलनाडु में इस वक्त इस साल 2024 में 25 से ज्यादा सीटें एनडीए जीतकर मोदी जी के साथ तमिलनाडु से कई मंत्री नए मंत्रिमंडल में शपथ लेंगे, इसका मुझे विश्वास है। இன்றைக்கு காலையில கட்சியின் அமைப்பு கூட்டம் நடைபெற்றது। அப்போது நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படி அதை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தபோது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது। அதாவது 25 சீட் இல்ல, அதுக்கும் மேல பாராளுமன்றத்தை வென்று தமிழகத்தின் அமைச்சர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிக்க போகிறார்கள்। मित्रों, नरेंद्र मोदी जी और भारतीय जनता पार्टी ने महान तमिल भाषा, तमिलनाडु के महान इतिहास और हमारी तमिलनाडु की संस्कृति के लिए ढेर सारे काम किए हैं। நமது நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே தமிழ் மொழியையும் தமிழ் மொழியின் தொன்மையையும் அதன் சிறப்பையும் மேம்படுத்தும் வகையிலே பல சிறப்புகளை சேர்த்திருக்கிறார்கள்। नरेंद्र मोदी जी ने दुनिया में किसी भी देश में गए हो, अपने भाषण के अंदर तमिल साहित्य, तमिल महापुरुष और तमिल संस्कृति की महानता की बात समग्र दुनिया के सामने की है। உலகின் எந்த நாட்டுக்கு நம்ம பிரதமர் போனாலும் தன்னுடைய உரையில தமிழ் மொழியின் பெருமையையும் இலக்கியத்தின் பெருமையையும் தமிழ் கவிதைகளையும் சொல்ல மறந்திருக்காரா? சிறப்பாக தமிழின் பெருமையை உயர்த்தி இருக்கிறார்। अभी काशी में और सौराष्ट्र में तमिल संगमम कर तमिलनाडु की संस्कृति को, तमिलनाडु के साहित्य को, तमिलनाडु के खान पान को गुजरात और समग्र उत्तर प्रदेश में प्रिय बनाने का काम नरेंद्र मोदी जी ने किया है। சமீபத்தில் காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தி காசியிலும் உத்தரப்பிரதேச காசியிலும் குஜராத்திலும் தமிழின் பெருமையை, அந்த நமக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை உரத்து கூறி இருக்கிறார் நம் பிரதமர்। काशी तमिल संगमम में प्रधानमंत्री जी ने भारत की 13 भाषाओं में तिरुकुरल का अनुवाद कर तिरुकुरल को भारत के घर घर में पहुंचाने का काम किया है। அன்றைக்கு காசி தமிழ் சங்கத்திலே நமது தொன்மையான மொழியான திருக்குறளை 23க்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்த்து அந்த திருக்குறளை எல்லா மாநில மக்களும் படிக்கும் வகையிலே நமது பிரதமர் வெளியிட்டு பெருமைப்படுத்தி இருக்கிறார்। पिछले माह प्रधानमंत्री जी पापुआ न्यू गिनी गए थे। उन्होंने तिरुकुरल का स्थानीय भाषा में भाषांतर कर विदेश में भी पहुंचाने का काम
नरेंद्र मोदी जी ने किया है। போன மாதம் பப்பு நியூ கினியான் என்ற பகுதிக்கு சென்ற போது நமது பிரதமர் அங்கும் திருக்குறளின் பெருமையை பேசி இருக்கிறார். உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் திருக்குறளின் பெருமையை நமது பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார். मित्रों, 10 साल तक डीएमके यूपीए सरकार में रही, पहले भी 8 साल तक सत्ता में रहे, परंतु सीएपीएफ की परीक्षा में, नीट की परीक्षा में, ऑल इंडिया सर्विसेज की परीक्षा में तमिल लड़कों को, बच्चों को तमिल में पेपर लिखने की छूट नहीं थी। अब ऑल इंडिया सर्विसेज, नीट और सीएपीएफ के एग्जामिनेशन तमिल भाषा में भी लिए जाते हैं। தமிழ் தமிழ் தமிழுக்காக வாழ்றோம்னு சொல்ற திமுக 10 ஆண்டு காலம் யூபிஏ கவர்மெண்ட்ல ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 8 ஆண்டு காலம் இருந்தாங்க. அப்ப சிஆர்பிஎஃப் தேர்வாகட்டும், நீட் தேர்வாகட்டும், சிவில் சர்வீஸ் தேர்வாகட்டும், ஆனா தமிழ் மக்கள் தமிழ் மொழியில அந்த தேர்வை எழுத முடியாத நிலை இருந்தது. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே இப்போது சிஆர்பிஎஃப் தேர்வாகட்டும், நீட் தேர்வாகட்டும், சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் தேர்வாகட்டும், இதையெல்லாம் தமிழ் மக்கள் தமிழ் மொழியிலேயே எழுத முடிகிறது. मित्रों, चीन के राष्ट्रपति भारत के एक ही देश में जाने वाले थे, तो मोदी जी ने चीन के राष्ट्रपति को आने के लिए हमारे महान तमिलनाडु को चुनकर तमिलनाडु के टूरिज्म को प्रमोट करने का काम किया है। சீன அதிபர் எங்கேயும் போக மாட்டாரு, இந்தியாவுக்கு வர்றேன்னு அவர் சொன்னப்ப நம்ம பிரதமர் எங்க கூட்டிட்டு வந்தாரு? தமிழ்நாட்டுக்கு மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. நம்முடைய சுற்றுலாவை மேம்படுத்த இதைவிட சிறப்பாக என்ன செய்ய முடியும்? मित्रों, अभी कल राज्य के मुख्यमंत्री स्टालिन जी ने एक सार्वजनिक रूप से मुझे सवाल पूछा कि 9 साल के लिए नरेंद्र मोदी जी ने तमिलनाडु के लिए क्या किया, वो बताइए। स्टालिन जी, मैं 9 साल का हिसाब देने आया हूं, आप जरा कान खोलकर सुन लो और हिम्मत है तो कल इसका जवाब देना। நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில 9 ஆண்டுகள்ல தமிழகத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு பட்டியல் போட முடியுமான்னு கேட்கிறாரு. ஸ்டாலின் அவர்களே, உங்க காது நல்லா திறந்து வச்சு கேளுங்க, நான் சொல்ல போற பட்டியலை கேளுங்க. தைரியம் இருந்தா நாளைக்கு எனக்கு இதுக்கு பதிலும் சொல்லுங்க. 2004 से 14 आप यूपीए में हिस्सेदार थे, आपके मंत्री थे, तब डिवोल्यूशन फंड 10 साल में तमिलनाडु को 95,000 मिला था, 95,000 करोड़ मिला था। அதாவது 2004ல இருந்து 2014 யூபிஏல உங்க பங்கு இருந்தது, நீங்க ஆட்சியில இருந்தீங்க, அப்ப உங்க அமைச்சர்கள் இருந்தாங்க. 10 ஆண்டு காலத்துல தமிழகத்துக்கு கிடைத்த பங்களிப்பான தொகை 95,000 கோடி. आपके 9 साल में 95,000 करोड़ नरेंद्र मोदी जी ने, आपके 10 साल में 95,000 करोड़ नरेंद्र मोदी जी ने 9 साल में 2,47,000 करोड़ रुपीस देने का काम किया है। நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வெறும் 95,000 கோடி கொடுத்தீங்க. ஆனா 9 ஆண்டுகள்ல நரேந்திர மோடி அவர்கள் 2,47,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கார். ग्रांट इन एड आपके 10 साल में यूपीए सरकार में, कांग्रेस डीएमके सरकार में 58,000 दी गई थी। யூபிஏ கவர்மெண்ட்ல காங்கிரஸ் டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்ப 58,000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது தமிழகத்துக்கு. आपके 58,000 आपके 10 साल में 58,000, नरेंद्र मोदी जी के 9 साल में 58,000 से बढ़ाकर
31,000 4 टाइम ज्यादा देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है। 10 ஆண்டுகள்ல நீங்க கொடுக்கிற மானியம் கிராண்ட் இன் எய்ட் 58,000 கோடி தான் கொடுத்தீங்க. 9 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் 2,31,000 கோடி ரூபாய் கிராண்ட் இன் எய்ட் மானியமாக கொடுத்திருக்கிறார். पिछले 9 वर्षों में तमिलनाडु के अंदर 2,352 किलोमीटर नेशनल हाईवे पूरा किया है और 3,719 किलोमीटर नए प्रकल्प दिए हैं और ये सब की लागत होती है 58,000 करोड़ रुपीस। கடந்த 2 ஆண்டுகள்ல கட்டமைப்பு பணி மிக வேகம் எடுத்திருக்கிறது. அதுல 2,352 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் 3,719 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் மொத்த தொகை தமிழகத்துக்கு செலவாகிற நெடுஞ்சாலைக்கான தொகை 58,000 கோடி ரூபாய். बैठ जाइए भैया, पुलिस वालों को जो करना है वो करने दीजिए। அங்க இருக்கவங்கள உட்காருங்க, போலீஸ்காரங்க அவங்க கடமையை செய்யட்டும், மக்கள் உட்காருங்க. நண்பர்களே அமர்ந்திருங்கள். 3,000 करोड़ रुपया 105 किलोमीटर लंबे ईस्टर्न कोस्टल हाईवे के लिए देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है। 3,000 கோடி ரூபாய் செலவில் 105 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ஹைவே அமைக்கிறதுக்காக நமது நரேந்திர மோடி அரசு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது. 50,000 करोड़ रुपया चेन्नई बेंगलुरु एक्सप्रेस वे के लिए देने का काम नरेंद्र मोदी जी ने किया है। 50,000 கோடி ரூபாயில சென்னையிலிருந்து பெங்களூருக்கு விரைவு பாதை அமைப்பதற்காக இப்போது திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. चेन्नई मेट्रो फेज 1 और फेज 2 के लिए 72,000 करोड़ रुपया देने का काम किया है। சென்னையில மெட்ரோ ரயில் பேஸ் 1 பேஸ் 2 ரெண்டு பாதை அமைப்பதற்காக 72,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. चेन्नई एगमोर काटपाड़ी मदुरई रामेश्वरम और कन्याकुमारी के रेलवे स्टेशन 3,500 करोड़ से पूरे नया बनाने का काम नरेंद्र मोदी जी ने शुरू किया है। சென்னை எக்மோர், காட்பாடி, மதுரை இது போன்ற ரயில் நிலையங்கள்ல 3,500 கோடி ரூபாய் செலவில் புதுசா கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. காட்பாடி, மதுரை, கன்னியாகுமரி, எக்மோர்ல புதிய ரயில் நிலையங்கள் அமைய இருக்கு. 2 वंदे भारत एक्सप्रेस चेन्नई मैसूर और चेन्नई कोयम्बटूर देने का काम नरेंद्र मोदी जी ने किया है। புத்தம் புது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னையிலிருந்து மைசூருக்கும் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கும் தற்போது பறந்து கொண்டிருக்கிறது. 1,260 करोड़ रुपया से 1,260 करोड़ रुपए की लागत से चेन्नई एयरपोर्ट इंटीग्रेटेड भवन का उद्घाटन भी नरेंद्र मोदी जी ने किया है। சென்னையில புதிய ஏர்போர்ட்டின் ஒரு பகுதி உருவாக்கப்பட்டிருக்கு. 1,260 கோடி ரூபாய் செலவில் அந்த உட்கோட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. 1,000 करोड़ की नवेली लिग्नाइट योजना भारत सरकार ने शुरू की है। 1000 கோடி ரூபாய் செலவில் நம்ம மின் உற்பத்தி செய்கிற நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல புதிய திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. 56 लाख किसान को हर साल 6,000 रुपया डीबीटी के माध्यम से भेजा जाता है। 56 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வருடா வருடம் தமிழக அரசில் இருக்க விவசாயிகளுக்கு மத்திய அரசால கொடுக்கப்படுது. जल जीवन मिशन के 84 लाख कनेक्शन भारतीय जनता पार्टी की मोदी सरकार ने दिए हैं। குடிநீர் இணைப்புக்காக தமிழ்நாட்டில் தண்ணியே வராத வீடுகளுக்கு 84 லட்சம் குடிநீர் இணைப்புகள் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2.50 करोड़ लाभार्थियों को 5 लाख तक का पूरा स्वास्थ्य का खर्चा आज नरेंद्र मोदी सरकार दे रही है।
மருத்துவ உதவிக்காக 2.5 கோடி மக்களுக்கு ஆயுஷ்மான் இந்த மாதிரி திட்டத்தில் மருத்துவ உதவிக்கான உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. 62 लाख शौचालय चेन्नई के गरीबों, तमिलनाडु के गरीबों के लिए बनाए गए हैं. 62 லட்சம் கழிப்பறைகள் தமிழ்நாட்டில் இருக்க ஏழை மக்களுக்காக அவங்க சௌகரியத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. 1 करोड़ गरीब तमिलनाडु के भाइयों बहनों को हर महीने 5 किलो अनाज प्रति व्यक्ति मुफ्त में देने का काम नरेंद्र मोदी सरकार कर रही है. 1 கோடி ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில 5 கிலோ அரிசி, தானியம், பருப்பு போன்ற வகைகள் எல்லாம் சேர்ந்து பெறுவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. सेंट्रल इंस्टीट्यूट ऑफ क्लासिकल तमिल का नया कैंपस नरेंद्र मोदी सरकार ने बनाया है. செம்மொழி ஆராய்ச்சி மையத்திற்கான புதிய கட்டிடம் சென்னை தரமணியில் மிக சிறப்பாக சிறந்து தமிழுக்காக, தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. मित्रों, अभी कल मैंने देखा, उन्होंने कहा कि मदुरै का एम्स अब तक क्यों नहीं बना है. मित्रों, मैं आज कहने आया हूं कि 18 साल तक एडीएम के केंद्र के सत्ता में रही. मैं आज उनको पूछने आया हूं कि आपने क्यों एम्स तमिलनाडु को नहीं दिया. इसका जवाब तमिलनाडु की जनता को आपको देना चाहिए. எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மதுரையில எய்ம்ஸ் இன்னும் ஏன் திறக்கலன்னு. ஆனால் நான் இந்த கேள்வியை அதிமுகவினருக்கு கேட்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க முன்னர் ஆட்சியில் இருந்தபோது எய்ம்ஸ் ஏன் திறக்கப்படவில்லை என்ற கேள்விக்கான பதிலை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். और एम्स का कॉलेज इसके 2 बैच टेम्पररी कैंपस में शुरू हो गए हैं. பதினெட்டு ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திமுக எங்களை ஏன் ஒரு எய்ம்ஸ் கொண்டாடலன்னு கேக்குறீங்களே. ஆனால் நீங்க ஏன் எய்ம்ஸ் 18 ஆண்டு காலமாக இருந்தும் ஒரு எய்ம்ஸ் கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டாடவில்லை. एम्स की मेडिकल कॉलेज के 2 कैंपस टेम्पररी कैंपस में चालू हो गए हैं और एम्स का निर्माण भी फेज मार्क में चालू कर दिया जाएगा. मगर आप वो जवाब दीजिए, मोदी जी ने तो एम्स दिया, 18 साल तक आप केंद्र से एम्स भी नहीं ला रहे. केवल और केवल भ्रष्टाचार करने का काम ये डीएमके के लोगों ने किया है. எய்ம்ஸ் ஏன் திறக்கலன்னு எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறீங்களே. ஆனா இப்ப எய்ம்ஸ்ல phase 1 phase 2 தொடங்கி விட்டது. மக்கள்லாம் அங்க மாணவர்கள் படிக்க தொடங்கி விட்டார்கள். இங்க தொடங்கிட்டு இருக்கு. ஆனா எங்களை கேள்வி கேட்க முன்பு நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். 18 ஆண்டு கால ஆட்சியில் இருந்து கூட, மத்திய அரசில் இருந்து கூட ஒரு எய்ம்ஸை கூட திறக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் வராம இருந்தது? मित्रों, ईएसआईसी की मेडिकल कॉलेज कोयम्बटूर में स्थापित किया जा रहा है, जिसके लिए भारत सरकार ने 1500 करोड़ दिया है. இஎஸ்ஐ மருத்துவமனையின் மருத்துவ கல்லூரி கோவையில் திறக்கப்பட இருக்கிறது. 1500 கோடி ரூபாய் செலவிலே அங்கு மருத்துவ கல்லூரியும் மருத்துவ ஆராய்ச்சியும் நடைபெறும். भारत सरकार ने 11 जिलों में 11 मेडिकल कॉलेज देकर 1450 से ज्यादा स्टूडेंट की पढ़ाई लिखाई चालू कर दी है. 11 மாவட்டங்கள்ல 11 புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்கி அங்கெல்லாம் இப்போது மாணவர்கள் படிக்க தொடங்கி விட்டார்கள். மருத்துவ கல்வி உதவியும் மருத்துவ உதவியும் மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. पूरे देश में 2 डिफेंस कॉरिडोर बनने थे, उसमें से एक डिफेंस कॉरिडोर अपने तमिलनाडु को देकर ढेर सारा इन्वेस्टमेंट लाने का काम नरेंद्र मोदी जी ने किया है. மொத்த இந்தியால
பாதுகாப்பு சாளரம் டிஃபென்ஸ் காரிடோர் 2 இடத்துல தொடக்க இருந்தாங்க. அதுல ஒரு வாய்ப்பை நமது மோடி அரசு தமிழகத்திற்கு வழங்கி இப்போது இங்கு தொழிலும் வாய்ப்பும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு டிஃபென்ஸ் காரிடோர் கிடைச்சிருக்கு. मित्रों, ये कांग्रेस और डीएमके दोनों 2G, 3G, 4G पार्टी है. காங்கிரஸும் டிஎம்கேவும் ஊழல் மட்டும்தான் செய்யற கட்சி. 2G, 3G, 4G இது போன்ற ஊழல் மட்டும் செய்யற கட்சி. मैं 2G के भ्रष्टाचार की बात नहीं कर रहा. 2G मतलब 2 जनरेशन, 3G मतलब 3 जनरेशन और 4G मतलब 4 जनरेशन. நான் 2G, 3G, 4G ஊழல் மட்டும் சொல்லல. அவங்க 2 தலைமுறையாகவும் 3 தலைமுறையாகவும் 4 தலைமுறையாகவும் ஆட்சியில அவங்க குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கறத குறிப்பிட்டு சொன்னேன். देखिए, मारन परिवार 2G है. इसके 2 जनरेशन पॉलिटिक्स में आकर करप्शन कर रहे हैं. மாறன் குடும்பத்துல பாத்தீங்கன்னா 2 தலைமுறையா அவங்க ஊழல் செஞ்சிட்டு இருக்காங்க. करुणानिधि परिवार 3G है. इनके 3 जनरेशन पॉलिटिक्स में आकर करप्शन करने का काम कर रहे हैं. கருணாநிதியின் குடும்பத்தை பாத்தீங்கன்னா அவங்க 3G குடும்பம். ஏன்னா அவங்க 3 தலைமுறையாக ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். और गांधी परिवार 4G है. ये राहुल बाबा 4थी जनरेशन है. 4 जनरेशन से पॉलिटिक्स में सत्ता एंजॉय कर रहे हैं. 4G குடும்பம் யாருன்னா காங்கிரஸ் குடும்பம். நம்ம ராகுல் இருக்காரு, அவர்தான் 4வது தலைமுறை. 4 தலைமுறையா அவங்க நாட்டில் விதவிதமான ஊழல்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். अब ये समय आ गया है 2G, 3G, 4G को निकालकर तमिलनाडु के धरती के बेटे को तमिलनाडु का शासन देने का टाइम आ गया है. தமிழ்நாட்டில் இந்த 2G, 3G, 4G ஊழல் செய்யறவங்க எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தமிழ்நாட்டிலே ஊழலற்ற ஒரு தமிழரின் ஆட்சி அமைக்க வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது. मित्रों, मैं आज आप सबको पूछने आया हूं. मुझे बताइएगा, जरा हाथ उठाकर बताइएगा, धारा 370 हटनी चाहिए थी या नहीं हटनी चाहिए थी? और ये कश्मीर हमारा है या नहीं? நான் உங்கள்ட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கைகளை உயர்த்தி உரத்த குரல்ல சொல்லுங்க. ஆர்டிகல் 370 நீக்கப்பட வேண்டியதுதானா இல்லையா? காஷ்மீர் நம்முடையதுதானே? ये दोनों पार्टियां कांग्रेस और डीएमके धारा 370 हटाने के विरोध में थे. मोदी जी ने 5 अगस्त 2019 को कलम के एक झटके से आर्टिकल 370 को समाप्त कर कश्मीर को हमेशा के लिए भारत के साथ जोड़ने का काम किया है. காலங்காலமாக காஷ்மீர்ல கை வைக்க அச்சப்பட்டு கொண்டிருந்தது மற்ற அரசுகள் எல்லாம். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 ஒற்றை கையெழுத்து தன் பேனாவில் போட்டு காஷ்மீரை பாரதத்துடன் துணிச்சலாக இணைத்தவர் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள். मित्रों, 2024 में फिर से एक बार 300 सीटों के साथ नरेंद्र मोदी सरकार बनने वाली है. நண்பர்களே, 2024 மீண்டும் ஒரு முறை 300க்கும் அதிகமான சீட்டுகளை பெற்று மோடி அரசு ஆட்சி அமைக்க இருக்கிறது 3வது முறையாக. मैं आपको विनती करने आया हूं, आप तमिलनाडु से मोदी जी को 25 साथी एनडीए के चुनकर देश की पार्लियामेंट में सिंगोल के लिए मोदी जी का धन्यवाद करने के लिए भेज दीजिए. 2024 தேர்தல்ல வெற்றி பெற்று மோடி அரசு ஆட்சி அமைக்கும் போது தமிழ்நாட்டிலிருந்து 25 பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த செங்கோலின் கீழே அமர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்ற அனுப்புவீங்களா? मुझे बताइए, वेल्लोर सीट एनडीए को जिताएंगे? வெள்ளூர்ல என்டிஏ ஜெயிக்குமா?
मोदी जी को प्रधानमंत्री बनाएंगे, மோடியை பிரதமர் ஆக்குவோமா? बनाएंगे। तो मेरे साथ दोनों हाथ उठाइए, ரெண்டு கரத்தையும் உயர்த்தி சொல்லுங்க, विजय के संकल्प की मुट्ठी बींचिए வெற்றிக்கான முட்டியை உயர்த்துங்கள் और प्रचंड आवाज से बोलिए, உரத்த भारत माता की जय, भारत माता की जय। आप मत बोलिए भैया, भारत माता की वंदे वंदे वंदे